மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள் கிரக நிலை, கிரக மாற்றம், குரு பகவானின் நிலை, சனி பகவானின் சஞ்சாரம், ராகு கேது பகவான்களுடைய மாற்றம், இதையெல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது? எதிர்பாராத திருப்பம், திடீர் அதிர்ஷ்டம், யோகம் அடிக்கப் போகின்றதா? உங்களுடைய குடும்பத்து நிலை, தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை எப்படி அமையும்? பண வரவு எப்படி இருக்கும்? பணம் குவிய என்ன பண்ணணும்? கடன் பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு ஒழியுமா? எதிரிகளின் தொல்லை நீங்குமா? இதுவரை தடைபட்டு போன அனைத்து காரியங்களும் நடக்குமா? அப்படின்ற மாதிரி 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். குரு பகவானுடைய சஞ்சாரம் மிக சாதகமாக இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது. சனி பகவான் மற்றும் ராகு கேதுவினால் ஏற்படும் இன்னல்களை குரு பகவானுடைய கடாட்சத்தால் நிச்சயம் மட்டுப்படும். அதாவது குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார். அனைத்து செயல்களிலும் துணிந்து செயல்பட்டு வெற்றி வாகை சூட போறீங்க. தடைப்பட்ட அனைத்து பாக்கிய பலன்களும் உங்களை வந்து அடைய போகின்றது. ஆன்மீக பெரியோர்களுடைய ஆசி கிடைக்கப் போகின்றது. நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும். சுய முயற்சி, உழைப்பினால் அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டு தேவையானதை அடைய போறீங்க. இந்த 2024ஆம் ஆண்டில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு விபரீத ராஜ யோகம் ஏற்பட போகின்றது. இதனால் திடீர் அதிர்ஷ்ட பொருள், வருமானம் போன்றவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகளும் நிச்சயம் இருக்கும் என்பதை மறுத்துவிட முடியாது. பாக்கியஸ்தானம் செல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையால் உங்களுடைய ராசியை தெளிவாக பார்க்கிறார். 7ஆம் பார்வையால் முயற்சி ஸ்தானத்தையும் குரு பகவான் சிறப்பாக பார்க்கிறார். 9ஆம் பார்வையால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்றார். இதன் காரணமாக பய உணர்வு நீங்கி மன சஞ்சலங்கள் எல்லாம் அகன்று தெளிவான மனநிலையோடு எடுத்த காரியத்தில் வெற்றி பெற போகிறீங்க. ஆன்ம பலமும் நம்பிக்கையும் அதிகரிச்சிடும். முன்னோர்களின் நல் ஆசைகளும் கிடைத்துவிடும். பாக்கிய பலன்கள் அதிகமாகிவிடும். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். உயர்கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் என அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மாறும். மறு திருமண முயற்சி கூட பலித்துவிடும், உங்களுக்கு சாதகமாகிவிடும். சுய விருப்பத்திற்கு, அதாவது சுய விருப்ப விவாகரத்திற்கு பெற்றோர் சம்மதம் கிடைக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் பூர்வீக சொத்து வந்து செல்வதில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே, சிக்கல்கள் எல்லாமே நீங்கிவிடும். சிலர் சகோதர சகோதரிகளுக்காக பணம் செலவு செய்யவும் நேரிடலாம். வாழ்க்கை துணைக்கு விரும்பிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டாகிவிடும். இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதுமே ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். சனி பகவானின் 3ஆம் பார்வை அஷ்டமஸ்தானத்திலும், 7ஆம் பார்வை 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலும், 10ஆம் பார்வை சகாயஸ்தானத்திலும் தெளிவாக பதிகின்றது. இதன் காரணமாக சொத்துக்கள் தொடர்பான முக்கிய விஷயங்களை பிறரை நம்பி ஒப்படைக்கக்கூடாது. தொழில் அபிவிருத்தி மூலம் வளர்ச்சி உண்டாகிவிடும். தொழில் வேலைக்காக அங்கும் இங்கும் அலைந்து திரிந்த நிலை மாறி ஒரே இடத்தில் பணிபுரியும் நிலையும் உண்டாகிவிடும். அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீங்க. கம்பீரமாக பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும். கலை பொருட்களை சேமிப்பீங்க. உறவினர் மத்தியில் உங்களுடைய மதிப்பு கூடிவிடும். குழப்பங்கள் தீர்ந்து தெளிவான நிலை உண்டாகும். சீரான பொருளாதார உயர்வினால் எப்போதும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும்.
புண்ணிய திருத்தலம் யாத்திரைகள் செல்வதால மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படும். கை கால் வலி, அலைச்சல் இதெல்லாம் அதாவது சிறு சிறு பிரச்சனைகள், உடல் உபாதைகள் இந்த காலகட்டத்தில் வரும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளின் வெறுப்பு எல்லாம் மறைஞ்சிட்டும். உங்களுடைய கன்னி ராசியில் கேது பகவானும் 7வது இடத்தில் ராகு பகவானும் நிற்பதால மன தடுமாற்றம் சற்று அதிகரிக்கும். இதுவரைக்கும் உண்டான வெற்றிகள் எல்லாம் தடைபட்டது போன்ற ஒரு உணர்வு ராகு கேது பகவானால் ஏற்படும். பண பற்றாக்குறையால் பிறரிடம் கைமாற்றும் வாங்க நேரிடும். தேவையற்ற அலைச்சல்களை தவிர்க்கவும் வேண்டும். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. குடும்பம் அல்லது வேலை தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். ஒரு சிலருக்கு தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. ஆரோக்கியத்தை கவனிப்பது நல்லது. யோகா, தியானத்தில் ஈடுபடுவது நல்லதாக இருக்கும். பிரபலங்களின் நட்பும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரம், கூட்டு தொழில், நண்பர்களிடம் இதெல்லாம் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணை மூலம் நல்ல உறவு ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். சிறிய உடல் உபாதைகளை கண்டுகொள்ளாமல் இருந்தால் பின்னாளில் அதுவே பெரிய பிரச்சனையாக உருவாகும். அப்படின்றதுனால ரொம்ப கவனமாக இருங்க. முன்னோர் வழி நோய் தாக்கம் உருவாகலாம். புதிய கடன் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் மன வருத்தப்படும் சூழ்நிலையும் உருவாகும். இயற்கை உணவுகளை உண்பதால் ஆரோக்கிய தொல்லைகளை நிச்சயம் தவிர்க்க முடியும். நன்மையும் தீமையும் தரக்கூடிய காலகட்டம்தான் இந்த 2024ஆம் ஆண்டு. சிறிய முயற்சியால் வெற்றியும் சாதனையையும் படைப்பீங்க. ஆயுள், ஆரோக்கியம் சார்ந்த பயமெல்லாம் அகன்றுவிடும். நாள்பட்ட வியாதிகளின் தன்மை உங்களுக்கு புரியும். எந்த முறை வைத்தியம் சிறந்தது என்று புரியும். குடிப்பழக்கம், போதைக்கு அடிமையானவர்கள் மருத்துவ உதவியால் சீராகிடுவீங்க. கடந்த கால இழப்புகளை ஈடு செய்யும் விதத்தில் தொழிலில் உயர்வு கிடைத்துவிடும். சிலர் உத்தியோகத்தில் இருந்து கொண்டே தொழில் செய்து வருமானத்தை பெருக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகும். இழந்த வெளிநாட்டு வேலை மீண்டும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டவர்களுக்கு ஆண் வாரிசு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். காதல் காலை வாரும் காலகட்டம் என்றே சொல்ல வேண்டும். பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் அகன்றுவிடும். உடன் பிறப்புகளுடன் இருந்த கோபதாபங்கள் எல்லாம் மாறிவிடும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை வந்து சேரும். நெருங்கிய சிலரால் தர்ம சங்கடமான சூழ்நிலையை சமாளிக்க வேண்டி வரலாம். தினமும் சிவபுராணம் படிங்க, நல்லதே நடக்கும். 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார பாக்கிய பலன்களை அடைந்த பிறகு ரொம்ப ஆடாதீங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை இருப்பதால் உங்களுடைய தோற்றத்தில் மிடுக்கும், செயலில் வேகமும் அதிகரித்துவிடும். எதையோ இழந்தது போல் வருத்தப்பட்டு கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில் புது வசந்தம் வீசும். உங்களை வாட்டி வதைத்த நோயின் தாக்கம் குறைந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கை நிலையே உயரப்போகின்றது. 2024 செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு பிறந்த பலனை அடைய போறீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கி லாபம் கூடிவிடும். உத்தியோகஸ்தர்கள் பாராட்டுவாங்க. அரசாங்க வேலைக்கு விண்ணப்பிக்க உகந்த காலம் இது. உங்களின் புகழ் கௌரவம் கூடிவிடும். புதிய நட்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். பண வரவும் அதிகரிக்கும். உறவினர், நண்பர்கள் மத்தியில் மதிக்கப்படுவீங்க. வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். பழைய கடனில் ஒன்று தீர வழி கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் கிடைத்துவிடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கும். தினமும் சுந்தரகாண்டமும் படிங்க, உங்களுக்கு மிக பெரும் யோகம் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் அனைத்து தடைகளும் தகரும் என்றே சொல்லணும். தந்தையின் தேவையை நிறைவேற்றி மகிழ்ச்சி உண்டாகும். குடும்ப பெரியவர்களுடன் கலந்து பேசி முக்கிய முடிவுகளை நிச்சயம் எடுப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிச்சிடும். தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகத்தோடு காணப்படுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் முன்னேற்றமான சிறப்பான நன்மைகளை அடையக்கூடிய நிலை ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு 2024 ஏற்படும். அஷ்டம குருவின் தாக்கம் குறைந்த பிறகு புதிய முதலீடுகளால் தொழிலில் ஏற்றம் காண்பீங்க.
பதவி உயர்வு, வருமான உயர்வு எல்லாம் அப்போது உண்டாகும். உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் நடைபெறும். உங்களுடைய தடைகளை கண்டு தளரவே மாட்டீங்க. ஒரு சிலருக்கு நினைத்தது நடக்கும். சொத்துக்களின் மதிப்பு உயரும். தினமும் கந்தசஷ்டி கவசம் படித்தாலும் உங்களுக்கு நன்மைதான். கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார சர்ப்ப தோஷம் ஏற்படுவதால உங்களுடைய கன்னி ராசியில் கேது பகவானும் 7ஆம் இடத்தில் ராகு பகவானும் நிற்பதால் உங்களுடைய செயல்களில் சுயநல போக்கு உருவாகும். பேராசையால் முறையான திட்டமிடுதல் இல்லாததால் குழப்பமான மனநிலையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கும். ஞாபக மறதி உண்டாகும். பய உணர்வு அதிகமாகிவிடும். குடும்பத்தில் அசாதாரண சூழ்நிலை நிலவும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையும் வரலாம். திருமணம், குழந்தை பாக்கியம் கூட தடைபடும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் உருவாகும். யோக, மெடிடேஷன், பிரணயாமம் போன்றவற்றால மனதை சமப்படுத்த முடியும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் விநாயகர் வழிபாட்டை செய்து வந்தீங்கன்னா இந்த அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் நிச்சயம் தீர்வு காண முடியும். நன்மை நடக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா மற்றவர்களுடைய பணியையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டிய நிலை உருவாகும். சம்பந்தம் இல்லாத நபர்களின் குறுக்கீட்டால மிக பெரும் தொந்தரவை சந்திப்பீங்க. கோச்சார ரீதியான சர்ப்பதோஷம் இருப்பதால நண்பர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க கூடாது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். உங்களுடைய ராசியில கேது பகவான் மற்றும் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பதால நண்பர்கள் போல் நடித்து உங்களை பற்றிய ரகசியங்களை தெரிந்து கொண்டு உங்களை கவிழ்க்க முயற்சி நடக்கும். எனவே நண்பர்களிடம் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் 7வது இடம் சமுதாய பழக்க வழக்கம் பற்றி கூறும் இடம் என்பதால் பொதுமக்களிடம் கௌரவம் பார்க்காம சகஜமாக பழகினா உங்களுக்கு மிக பெரும் வாய்ப்பு எதிர்காலத்தில் இருக்கின்றது அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். வாடகை வீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் சொந்த வீடு வாங்கி குடியேறும் காலமும் வந்துவிட்டது. தாய் வழி சொத்தால் தாய் வழி உறவினர்களிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பல தலைமுறைகளாக பாதுகாத்த குடும்ப சொத்துக்களை கிடைத்த விலைக்கு விற்று கடனை அடைத்து விடலாம் என்ற எண்ணமும் வரும். தம்பதிகளிடையே ஒற்றுமை சற்று குறைபடும். ஒரு சிலருக்கு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். வீண் விவாதங்களை தவிர்த்தால் நல்லது. களத்திரத்தின் மூலம் சில வீண் மருத்துவ செலவுகளையும் சந்திக்க நேரிடலாம். தொழில் கூட்டாளிகளால் கடன் உருவாகலாம் அல்லது புரிதல் இல்லாததால் பிரியலாம். நண்பர்களுடைய சொந்த விஷயங்கள்லையும் தலையிடாதீங்க. சம்பந்திகள், கருத்து வேறுபாட்டால் பிரிந்த தம்பதிகள் எல்லாமே மீண்டும் இணைவீங்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சொத்து வாங்கும் முயற்சியில் வாழ்க்கை துணையின் பங்களிப்பு இருக்கும். வீடு அல்லது தொழில் நிறுவனங்களை மாற்றவும் நேரிடலாம். மன சஞ்சலத்தால் மதம் மாறியவர் மீண்டும் சொந்த மதத்திற்கு மாறுவீங்க. சில உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைச்சிடும். சொத்து தொடர்பான கோர்ட் பிரச்சனைகள் சாதகமாகிடும். நண்பர்களால், தொழில் கூட்டாளிகளால் ஏற்பட்ட இன்னல்கள் எல்லாம் மாறிவிடும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். திருமண முயற்சிகள் நிச்சயம் சாதகமாக நடக்கும். கடன்காரர்களுக்கு பயந்து ஒளிந்து வாழ்ந்த நிலையெல்லாம் நிச்சயம் மாறிவிடும் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களின் துன்பங்கள், துயரங்கள் அனைத்திற்கும் விடிவு காலம் வந்துவிட்டது. இதுவரை இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கி கிடைப்பதற்கு அரிய பல நற்பலன்கள் உங்களை தேடி வரப்போகின்றது. தொழில், வேலை நிமித்தமாக பூர்வீகத்தை விட்டு வெளியேறியவர்கள் ஓய்வு காலத்தில் சொந்த ஊருக்கு சென்று செட்டில் ஆகுவீங்க. அப்படியாப்பட்ட ஒரு காலமும் வரும். இதுவரை சொந்த ஊரில் வாழ்ந்தவர்கள் உத்தியோகம், தொழில் நிமித்தமாக வெளியூருக்கு இடம் பெயரவும் நேரலாம். வீடு மாற்றம், வேலை மாற்றம் கூட ஏற்படும். உத்தியோகத்தில் பதவி இறக்கம் கூட உண்டாகும். பார்த்து இருந்துக்கோங்க. ஒரு சிலர் அதிர்ஷ்டத்தை துரத்தி கால விரயம் செய்வீங்க. அதுவாக வரும், விட்டுடுங்க. தவறான சொத்து அல்லது பயன்படாத சொத்தை கட்டி காத்து ஏமாறுபவர்களாகவும் இருப்பீங்க. அல்லது கடனுக்காக சொத்தை இழக்கவும் நேரிடலாம் என்பதனால எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். கன்னி ராசியினர்
சொத்தை கவனமாக பாதுகாக்க வேண்டும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் திருமணம், குழந்தை பேறு போன்ற கடமைகளுக்காக அதிக பொருள் விரயம் செய்ய நேரிடும். அதில் கவனமாகிருங்க. சிலர் நண்பர்கள் உறவினர்கள் விஷயத்தில் மாட்டி தங்களுடைய பெயருக்கு களங்கத்தையும் ஏற்படுத்தி கொள்வீங்க. அந்த விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இல்லைன்னா மானமே போய்விடும். அண்டை அயலாருடன் அனுசரித்து போங்க. யாருக்கும் ஜாமீன் கேரண்டி போற்றாதீங்க. பிரச்சனை உங்கள் பின்னாடியே துரத்தி கொண்டு வரும் அப்படின்றதையும் சொல்லணும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வீடு, வாகனம், நிலம், ஆபரணம், அந்தஸ்து, பதவி உயர்வு, சமுதாய அங்கீகாரம் அப்படின்ட்டு உங்களுடைய வாழ்நாள் கனவுகள் அனைத்தும் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார வரக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதும் கொள்ளாததும் உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதையும் சொல்ல வேண்டும். எப்பேற்பட்ட பிரச்சனைகள், தடை, தாமதங்கள் எது நடந்தாலும் கடன் பிரச்சனைகள் விலக, எதிரிகள் ஒழிய நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான். வெற்றிலை பாக்கு பழத்துடன் பாசிப்பயிறு பாயாசம் வைத்து புதன்கிழமை, ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய கடைசி புதன்கிழமையில் உங்களுடைய இஷ்ட தெய்வமோ அல்லது குல தெய்வமோ அல்லது பெருமாளையோ வழிபட்டா அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்று உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2024 முடிவதற்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகள், கிரக மாற்றம், குரு பகவானின் நிலை, சனி பகவானின் சஞ்சாரம், ராகு கேது பகவானுடைய மாற்றம் அப்படின்ட்டு இந்த கிரகங்களின் நிலையை பொறுத்து, உங்களுடைய ராசி அமைப்பை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை, அனைத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கன்னி ராசியில் பிறந்த அனைவரும் 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக சுகபோக ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.